ஹே கைஸ், நான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். பிளெண்டர்ல ஒரு ஹியூமனாய்ட் மாடல் கிரியேட் பண்ண ட்ரை பண்ண போறேன். அதுவும் 10 நிமிஷத்துல. இவ்வளோ நாளா நான் ப்ராக்டிஸ் பண்ணது கை கொடுக்குதான்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சாச்சு. டிஃபால்ட்டான கியூப் ஷேப்பை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ எடிட் மோடுக்கு போய் அலைன் பண்ணியாச்சு. அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கிறேன். பொதுவாக ஹியூமனோட சைஸ் ஒரு 2 மீட்டருக்குள்ளே தான் இருக்குங்கிறதுனால நான் அதை அப்படியே 2 மீட்டர் பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாடியை லென்த் ஆக்கிக்கிட்டு ஃப்ளாட்டாகவும் ஆக்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்கு கொண்டு வரணும். ஸோ நான் இன்செக்ட் யூஸ் பண்ணி அதை அப்படியே பாக்ஸ் ஷேப்புக்கு மாற்றலான் இருக்கேன். ஓகே, கொண்டு வந்தாச்சு. அடித்தப்ப அப்படியே கழுத்தை தூக்கிட வேண்டியதான். கிராப் யூஸ் பண்ணி தூக்கியாச்சு. இப்போ அப்படியே கழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஏன்னா தலையை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் இடம் வேணும்ல. இப்போ அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணதை தூக்கிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் தலையை லைட்டாக போஸ் பண்ணிடுவோம். என்னமோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு. கழுத்தில் ஒழுங்க பெண்ட் எடுக்கலுங்க. திரும்ப போ, கிராப் பண்ணி கொஞ்சம் தூக்கிப்போம். ஓகே, இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணி தலையை கொண்டு வந்துடலாம். கொண்டையை போட்டுருவோம். அடுத்ததா கை லூப் கட் யூஸ் பண்ணி கைக்கான ஒரு பொசிஷன் கொண்டு வந்துடுவோம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணி லைட்டாக பெண்ட் எடுப்போம். ஓகே, இப்போ மறுபடியும் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஃபுல் கையை கொண்டு வந்துடுவோம். வாடா வாடா, கடலை கட்ட மாதிரி இருக்கு கை, கொஞ்சம் சொலிக்கிறோம். ஓகே, உள்ளங்கையை கொண்டு வந்துடுவோமா? அதை அப்படியே ஸ்கேல் பண்ணிடுவோம். அப்போதான் கொஞ்சம் கை ஃப்ளாட்டாக தெரியும். ஓகே, அடுத்ததாக கட்டை விரல். அதுக்கு திரும்பவும் லூப் கட் யூஸ் பண்ணி கட்டை விரலுக்கான இடத்த ரெடி பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண கட்டை விரல் அப்படியே லைட்டாக சுருக்குவோம். அப்படியே எதையும் ஃப்ளாட் ஆக்குவோம். என்னடா ஒரு கை மட்டும் தான் இருக்கு, இன்னொரு கை எங்கன்னு கேட்காதீங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்போ செட் பண்ணிடுவோம். லூப் கட் யூஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே பெவல் டூல் யூஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ காலுக்கு திரும்ப லூப் கட் யூஸ் பண்ண வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரூட், அப்புறம் ஸ்கேல், திரும்பவும் எக்ஸ்ட்ரூட். கால் வந்துருச்சு, ஆனா கட்டையா இருக்கேன். ரைட்டு, நம்ம பாடியை கொஞ்சம் தூக்கிடுவோம். ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா? ஓகே, திரும்பவும் லூப் கட் யூஸ் பண்ணி காலை பிறந்த வேண்டியதுதான். எக்ஸ்ட்ரூடு, ஸ்கேலு, திரும்பவும் எக்ஸ்ட்ரூடு. ஓகே, இப்போ கால் ஓரளவுக்கு லென்த்தாக தான் தெரியுது.
அடுத்தது பாதம். பாதம் தலையோட ஓட்டுறது. ஸ்னாப்பிங் டூல் யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, கிரிட்டுக்கு மாத்திடலாம். அப்பதான் கிரிட்ல கரெக்டா ஒட்டும். ஒட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ காலை எடுத்து வரும். கொஞ்சம் ஆக்கிப்போம். இப்பதான் பார்க்க கால் மாதிரி தெரியுது. பின்னாடி கொஞ்சம் இழுத்து விட்டுருவோம். காலோட ஷேப் வந்துருச்சு இல்ல? ஓகே, அடுத்தது முட்டியை போட வேண்டியதான். லூப் கட் யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ் பண்ணி கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க பாதத்துக்கும் லூப் கட்டு பெவல். இப்போ மறுபக்கத்துல கை கால போட்டுற வேண்டியதான். அதுக்கு முதல்ல எக்ஸ்ட்ரீம் மோட் போயிட்டு எல்லாத்தையும் தூக்கிடுவோம். இப்போ வந்து வெர்டெக்ஸ் மோட்ல இருக்கிறதுனால வெர்டெக்ஸ் மோட செலக்ட் பண்ணி வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மாடிஃபயர் ஆட் பண்ண வேண்டியதான். மிரர் மாடிஃபயர் போகும். கொஞ்சம் இடுப்பை மேல தூக்கி விடுவோமா? ஓகே, நல்லா தான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கா? அடுத்தது இந்த பாக்ஸா இருக்கிறத சாஃப்ட் ஆக்குவோம். அதுக்கு சர்ஃபேஸ், சப்டிவிஷன் சர்ஃபேஸா அதை போட்டுருவோம். அவ்வளவுதான், முழுக்கட்டி ஆக்கிட்டாச்சு. இதை மட்டும் லைட்டா கொண்டு வந்துப்போம். ஓகே, இப்போ ஸ்மூத் ஆக்கி விட்டுருவோம் இன்னும் கொஞ்சம். அவ்வளவுதான். எப்படியோ டைமுக்குள்ள முடிச்சிட்டேன். எசக்கு பசக்கா பண்ணாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ஓகே தான் இது. நான் பண்ண ஹியூமனாய்டு மாடல் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா, இல்ல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுதா? எப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோவும் கூட. ஓகே, இந்த வீடியோவை பாதியிலே விட்டுட்டு ஓடினவங்களுக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி.